அன்னியின் பாசம். ரகு அலுவலகத்திலிருந்து மாலை சீக்கிரமாகவே வந்து விட்டான். வீட்டினுள் நுழையும் போதே வத்தல் குழம்பு வாசனை மூக்கை துளைத்தது. மாடி படிக்கட்டில் உட்கார்ந்து ஷூக்களை களைத்து விட்டுவிட்டு வீட்டினுள் நுழைந்தான். மனைவி உதயா துணி மடித்து கொண்டிருந்தாள். அண்ணி வந்திருக்காங்க தானே? ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்க? தெரு முனையிலேயே வத்த குழம்பு வாசம் காட்டி கொடுத்துருச்சே. அவங்கள தவிர வேற யாரால இப்படி மணக்குப்படி செய்ய முடியும்? எப்போ வந்தாங்க? எங்கே உள்ளே இருக்காங்களா? அடுத்தடுத்த கேள்விகளை அடுக்கினான் ரகு. மத்தியானம் வந்தாங்க. பிள்ளைங்களை கூட்டிட்டு கடைவீதிக்கு போயிருக்காங்க. ஏன், உங்கள் பொண்ணு ஐஸ்கிரீம் வேணும்னு அடப்பிடிச்சா? சொல்ல சொல்ல கேட்காம கடைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்ன விஷயமா வந்தேன்னு சொன்னாங்களா? இல்லை. எதுக்கு அவசரப்படுறீங்க? இப்போ வந்துடுவாங்க. போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க, உதயா சொல்ல பாத்ரூம் நோக்கி போனான் ரகு. இன்னும் 2 நாள் அன்னி புராணம்தான் மனதுக்குள் சொல்லி கொண்டாள். தம்பி வந்துடுச்சா? கேட்டுக்கொண்டே வீட்டினுள் நுழைந்தாள் பார்வதி. அப்பா, என்ன பாசம்! உதயா நினைத்து கொண்டாள். அக்கா, இப்போதான் வந்தாரு. முகம் அலம்ப போயிருக்காரு. அம்மா அம்மா, பெரியம்மா பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாங்க. ஐயா, ஜாலி ஜாலி குதித்தான் சின்னவன். ஃப்ரெஷ்அப் செய்து கொண்டு வேகமாக ஹாலுக்கு வந்தான் ரகு. ரகுவின் அண்ணனை பார்வதி திருமணம் செய்து கொண்டபோது ரகு 5வது படித்து கொண்டிருந்தான். அம்மா இல்லாத பிள்ளை என்பதால் ரகுவின் அப்பா அண்ணன் இருவரும் நிறைய சின்னம் கொடுத்து வளர்த்து வந்திருந்தனர். வீட்டில் ஒரு பெண் சமைத்து போட தேவை என்ற அவசரத்தில் 24 வயசிலே ரகுவின் அண்ணனுக்கு பார்வதியை கட்டி வைத்து விட்டார் ரகுவின் அப்பா. பார்வதி ரொம்ப பொறுப்பானவள். நன்றாக குடும்பத்தை கவனித்து கொண்டாள். சுட்டியாக இருந்த ரகுவை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். துடுக்காக இருந்த ரகுவை கண்டிக்கும் நேரத்தில் கண்டித்தும், செல்லம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் செல்லம் கொடுத்தும் ஒரு அம்மாவை போல் பார்த்து கொண்டாள். எல்லாம் அவளுக்குன்னு புள்ள பிறக்கட்டும், அப்புறம் பார்வதி மாறிடுவா என்ற அக்கம் பக்கத்தினர் பேச்சை உதாசீனப்படுத்தினாள். பார்வதிக்கு அடுத்தடுத்து 2 பெண் பிள்ளைகள் பிறந்தது. தன் குழந்தையை கவனிப்பது போலவே ரகுவையும் பார்த்து கொண்டாள். தம்பி, எப்படிப்பா இருக்கிற? போன தடவை வந்தப்ப முதுகு வலின்னு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன்னு சொன்னியே, இப்போ வலி எப்படி இருக்கு? அக்கறையுடன் கேட்டாள் பார்வதி. இப்போ சரியாயிடுச்சு அண்ணி. ஊரில் அண்ணா பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்கப்பா. ரகு அண்ணி வந்த விஷயம் என்ன என்று அவர்கள் வாயாலேயே சொல்லட்டும் என காத்திருந்தான். தம்பி என்றவள் பேச்சை நிறுத்தி யோசித்து சொல்வதா சொல்ல வேண்டாமா என தயங்கினாள். என்ன நீ தயங்காம சொல்லுங்க. இல்லைப்பா, நம்ம பெரியவே நிர்மலா படிப்பை முடிச்சிட்டா. அவளுக்கு வரன் பார்க்கலான்னு. அதுக்கு எதுக்கா நீ தயக்கம்? அதுக்கு என்ன, தாராளமா வரன் பார்த்துடலாமே. ரகுவின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. பார்வதி முகம் வாடி இருந்தது. அது ஒன்றும் இல்லைப்பா. வரன் பார்க்க முடிவு பண்ண மறுநாளே அவள் யாரோ ஒரு பையனை விரும்புகிறாளாம். பேச்சை நிறுத்திவிட்டு பார்வதி ரகுவின் முகத்தை பார்த்தாள். பையன் சென்னையில் தான் வேலையில் இருக்கிறாமா. எப்படி பழக்கமா? போன வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா 15 நாள் இங்கே தங்கியிருந்து ஒரு கம்பெனிக்கு போனாலே, ஞாபகம் இருக்காப்பா? என்று சொல்லி தலையாட்டினான் ரகு. அதில் பழக்கமாயிடுச்சுன்னு சொல்கிறா. விஷயம் கேட்டதிலிருந்து உங்கள் அண்ணா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. ரகு மௌனமாக இருந்தான். இன்னொரு பெண் இருக்கிறா, அவளை யார் கட்டிப்பா? அவன் வேறு ஜாதி. கோபமாக கத்துறாருப்பா. அண்ணன் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அடுத்தவள் விமலா திருமணம் ஒரு கேள்விக்குறியாக நிற்கும். அவளை பெண் பார்க்க வருவர்கிட்ட கோணை குறுகி நிற்கணும். பலமாக யோசித்தான் ரகு. பாவம், ஒருவனை மனதார விரும்பிவிட்டால் பெற்றோர் சம்மதம் கேட்கிறாள். அவள் பக்கமும் நியாயம் இருக்கதான் செய்கிறது. சரி அண்ணி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த பையன் வேலை செய்கிற கம்பெனிக்கு போய் பார்த்து விசாரிச்சுட்டு வரேன்.
அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். நீந்தாப்பா இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், வருத்தத்துடன் சொன்னாள் பார்வதி. சரியா நீ கவலைப்படாதீங்க, நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினான் ரகு. பார்வதி சமையல் அறையை சென்று இரவு டிஃபன் செய்ய தொடங்கினாள். ரகுவிடம் பிரச்சனையை சொல்லிவிட்டதில் மனபாரம் குறைந்தது. நிம்மதியாக ரகுவிற்கு பிடித்த சப்பாத்தி குருமா தயாரிக்கும் வேலையில் தெளித்தாள். என்ன உதயா, அன்னை வந்ததும் சமையல் வேலையை அவங்க தலையில் கட்டிட்டியா? ஆமாங்க, உதவிக்கு கூட வரவேணான்னு சொல்லிட்டாங்க. இது என்ன புதுசா? அண்ணி இருக்கிற 2 நாளும் உனக்கு ஜாலி தான் சொல்லிவிட்டு ரகு சிரித்தான். மறுநாள் நிர்மலா காதலிக்கும் பையனின் கம்பெனிக்கு சென்று விசாரித்தான். எல்லோரும் நல்ல அபிப்பிராயம் சொல்ல தன் அன்னை மகள் சரியான ஆளைதான் தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என மனதில் நினைத்து கொண்டான். இறுதியாக அந்த பையனிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ரகு பேசினான். பார்க்க லட்சணமாக இருந்தான். நல்ல குணம் அவனுடைய பேச்சில் இருந்து தெரிந்தது. நல்ல பையனாக இருந்தால் சாதி பற்றி பெரிசாக எடுத்துக்கொள்ளவில்லை ரகு. கிராமத்திற்கு அன்றே சென்றான். நேரில் அண்ணனை சந்தித்து நிறைய பேசி திருமணத்திற்கு சம்மதிக்க செய்தான். பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க அண்ணா, நான் பார்த்துக்கிறேன். ரகு நம்பிக்கை கொடுத்தான். பார்வதியிடம் சொன்னபடியே திருமணத்தை நல்லபடியாக முடித்து வைத்தான். திருமணத்திற்கு வந்திருந்த உதயாவின் அக்கா பரிமளா, உன் வீட்டுக்காரர் எவ்வளோ கடன் வாங்கி கல்யாணம் நடத்தினாரு? 5 லட்சம்க்கா. 5 லட்சமா? ஆமாக்கா. என்னடி உன் வீட்டுக்காரர் கையில் காசு இருந்தா கொடுத்து உதவலாம், கடன் வாங்கி கல்யாணம் செய்து வைக்கிறாரே, வட்டி யார் கட்டுறது? உனக்கும் புள்ள குட்டி இருக்கு, உன் பொண்ணு எப்போ வேணாலும் வயசுக்கு வந்துடுவா போல இருக்கு. அதுக்கு சடங்கு செய்ய காசு பணத்துக்கு எங்கே போவ? கொளுத்தி போட்டு விட்டால் பரிமளா. அமைதியான குடும்ப விரிசலுக்கு அஸ்திவாரம் போட்டுவிட்டு போய்விட்டாள் பரிமளா. அதன்பின் ரகுவின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் அதே கண்ணோட்டத்தில் பார்த்தாள் உதயா. இதோ பார் உதயா, நான் என்னை வளர்த்து ஆளாக்கின என் அண்ணன் அன்னைக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னை செலவு பண்ணி படிக்க வச்சுருக்காங்க. உங்களை என்ன சும்மாவா படிக்க வச்சாங்க? உங்கள் பங்கு நிலத்தை விற்று படிக்க வச்சாங்க. உதயாவின் பேச்சு ரகுவை சூடேற்றியது. அமைதியாக அங்கிருந்து எழுந்து சட்டையை மாட்டிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். தொடர்ந்து உதயா பேசுவதை கேட்டால் கோபம் தலைக்கேறி ஏதாவது விபரீதத்தில் முடித்து விடுமோ என பயந்தான். வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டான். 1 மணி நேரம் லைப்ரரியில் கழித்தான். பின் வீட்டுக்கு வந்தான். பிள்ளைகள் படித்து கொண்டிருந்தனர். வீடு அமைதியாக இருந்தது. உதயாவிற்கு தெரியும், ரகு அவன் அண்ணன் அண்ணியை பற்றி குறை சொன்னால் கோபப்படுவான் என்று. பார்வதி ஒவ்வொரு முறை வீட்டுக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு பணம் பெற்று செல்வதை நினைத்து வயிறு எறிந்தாள். என்னதான் வளர்த்து ஆளாக்கி இருந்தாலும் அதுக்குன்னு பாசத்தை காட்டி இப்படியா பணம் பறிப்பாங்க? அவங்கள சொல்லி குத்தமில்ல, என் வீட்டுக்காரர் தான் நல்ல ஏமாளியாக இருக்கிறாரே என்று நினைத்தவாறே சமையல் செய்வதில் மும்பரமானாள். இவ்வளோ நாள் உதயா எந்த எதிர்ப்பும் சொல்லவில்லை. ஆனால் இப்போது எதிர்க்கிறாளே, யார் கண் போட்டதோ தெரியல. வருந்தினான் ரகு. அன்று மாலையிலே பார்வதி ஊரிலிருந்து வந்திருந்தாள். மணி 6 இருக்கும். உதயா சரிவர முகம் கொடுத்து பேசவில்லை. மனதிற்கு கஷ்டமாக இருந்தது பார்வதிக்கு. அன்று பார்த்து ரகு அலுவலகத்தில் முக்கியமான வேலை. வழக்கமாக 6:30க்கு வருபவன் 8 மணிக்கு சோர்வாக வந்தான். அண்ணியை பார்த்ததும் ரகுவால் முகத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியவில்லை. ரகுவின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்தாள் உதயா. ஏதாவது சண்டை இழுத்து பார்வதி இனி வீட்டு பக்கம் வராமல் தடுக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை ரகு. உதயா, குழந்தைங்களுக்கு முதல்ல டிஃபனை கொடுமா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். இல்லைக்கா, நீங்கள் சாப்பிடுங்க, அவங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. சாப்பிட்டா தூக்கம் வருதுன்னு படிக்காமல் தூங்க போயிடுவாங்க. இன்னும் 1/2 மணி நேரம் கழித்து நான் அவங்களோட சாப்பிட்றேன். அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை பார்வதி.
கீழே குனிந்து தட்டில் இருந்த சப்பாத்தியை பிட்டு சட்னி தொட்டு சாப்பிடத் தொடங்கினாள் பார்வதி. அண்ணி, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? கேட்க வேண்டாம் என நினைத்தவன் ஏதாவது முக்கியமான உதவி தேவைப்படுகிறதோ என கேட்டுவிட்டான். ஒன்றும் இல்லைப்பா, சாப்பிடு. அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை ராகு. சாப்பிட்டு முடிக்கும் வரை மௌனம். பார்வதி சாப்பிட்டு முடித்தாள். பார்வதி ஊரிலிருந்து எடுத்து வந்த கட்டப்பையை எடுத்தாள். துளாவி அதிலிருந்து ஒரு மஞ்சள் பையை எடுத்து, தம்பி, உங்கள் அண்ணன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு என்று சொல்லி 500 ரூபாய் நோட்டுக்கட்டு ஒன்றை நீட்டினாள். அண்ணி, ஆஃபீஸில் டைட் ஒர்க், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்துடுறேன், தப்பாக நினைக்காதீங்க. சரி தம்பி. பார்வதி பதில் அளித்த போதிலும் உள்ளூர வருந்தினாள். வளர்த்தவளுக்கு தெரியாதா ஏதோ மறைக்கிறான் ராகு என்று. மனதுக்குள் அண்ணி வருத்தும்படும்படி ஏதாவது உதயா பேசி காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். படுக்கையில் விழுந்தவன் சங்கடத்தில் படுத்திருந்தான். ஓய்வெடுக்க அறைக்கு நுழையும் போது அண்ணியை பார்த்தான். அண்ணி முகம் வாடியிருந்தது. கொஞ்ச நேரம் படுக்கையில் உருண்டான். போலியாக படுத்திருப்பது வேதனை தந்தது. என்ன நடந்தாலும் சரி என படுக்கை அறையிலிருந்து வெளிவந்தான். எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கேன் அண்ணி. அண்ணா, விமலா நல்லா இருக்காங்களா? சொரத்தே இல்லாமல் சொன்னாள் பார்வதி. நிர்மலா எப்படி இருக்கா அண்ணி? நல்லா இருக்காப்பா. அவங்க வீட்டிற்கு போயிட்டு தான் வரேன். இருவருக்கும் டிஃபன் எடுத்து வந்து வைத்தாள் உதயா. என்ன நீ இது? நிர்மலா கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த கடன் அடைக்க 1 லட்சம் வட்டியும் இருக்குது தம்பி. தம்பி கஷ்டப்படுவான், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவான்னு உங்கள் அண்ணா சொன்னாருப்பா. அண்ணனுக்கு ஏது இவ்வளோ பணம்? வெளியில் கொஞ்சம் பணம் ரொம்ப நாளாக வராமல் இருந்ததாம். நடையா நடத்து பணம் அவசர தேவைண்டு அரிச்சு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாருப்பா. தயக்கத்துடன் வாங்கி கொண்டான். காலை எழுந்தவுடன் ஊருக்கு புறப்பட்டாள் பார்வதி. ராகு எவ்வளவோ சொல்லியும் புறப்பட்டு விட்டாள் பார்வதி. தம்பி, நானே பஸ் ஏறி போயிடுறேன், நீ ஆஃபீஸ் கிளம்புற வேலையை பாரு. மனசுக்கு கஷ்டமாக இருந்தது ரகுவிற்கு. அறக்க பழக்க கிளம்பினான் ரகு. எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகணும் என்று சொல்லி புறப்பட்டான். அவன் நினைத்தது போலவே அண்ணி பஸ் வராமல் காத்திருந்தாள். ரகுவை பார்த்ததும் பார்வதி முகம் மலர்ந்தாள். கண்களில் நீர் முட்டி கொண்டு வந்தது. அண்ணி, அழாதீங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, வாங்க ஹோட்டலுக்கு போவோம். வண்டியில் அழைத்து சென்று டிஃபன் வாங்கி கொடுத்தான். பஸ் ஏறி விடும் பொழுது, அண்ணி, உதயா பேசி எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, அண்ணன்கிட்ட சொல்லுங்க, பணம் அவசரம் இல்லை, மேனேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லுங்க. ரகு சொல்லிவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான். கையசைத்தாள் பார்வதி. பஸ் புறப்பட்டு வேகம் எடுக்க அங்கிருந்து புறப்பட்டான் ரகு. உதயா தன் அக்காவிடம் இரவு செல்லில் பேசியது நினைவுக்கு வந்தது. அக்கா, நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் புரியுது, என் வீட்டுக்காரரோட பாசத்தை நல்லா பயன்படுத்தி அவங்க வேலையை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்கண்டு. 10 நாளைக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்துடுறாங்க. தூங்குவது போல் பாசாங்க செய்து கேட்டுக்கொண்டு இருந்த ரகு கண்கள் கலங்கின. பாசத்தை வேஷம் என போதித்த உதயாவின் அக்காவை சபித்தான். உண்மையான பாசம் ஒரு நாள் தெரியாமலா போய்விடும். கடைசியாக ஹோட்டலில் சாப்பிடும்போது அண்ணி வருத்தத்துடன் சொல்லியது ரகுவின் மனதை அரித்தது. வருந்தினான். தம்பி, நேற்று நான் வீட்டுக்கு வந்ததும் குழந்தைங்க ஆசையாக ஓடி வந்தாங்க. உதயா அதட்டி போய் படிங்கன்னு சொல்லி விரட்டிட்டா. பாவம் பசங்க. ஏன் உதயாவிற்கு புத்தி இப்படி ஆயிடுச்சு? பலவாரி யோசித்தபடி அலுவலகம் போய் சேர்ந்தான். மதியம் 3 மணி அண்ணனிடமிருந்து ஃபோன் வந்தது. அண்ணன் ஃபோன் செய்ய மாட்டார். அண்ணிதான் ஃபோன் செய்து பேசிவிட்டு அண்ணனிடம் பேச கொடுப்பாள். ஹலோ, சொல்லுங்கண்ணா. மறுமுனையில் பதில் வராமல் விசுமல் சத்தம் மட்டும் கேட்டது. அண்ணா, என்ன ஆச்சு? பதறினான் ரகு. உன் அன்னிக்கு என்னாச்சு? அண்ணி நம்மளை விட்டு போயிட்டாப்பா. மறுமுனையில் பேச முடியாமல் திணறி பேசி முடித்தார் ரகுவின் அண்ணன். ஊருக்கு வந்ததும் பார்வதி குடிக்க தண்ணீர் கேட்க மகள் எடுத்து வந்து கொடுத்ததும் குடித்த மறு நிமிடமே மயங்கி சரிந்தாள் பார்வதி. பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு போன பிறகு கண் விழித்து, எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா என் மூத்த மகன் ரகுதான் கொல்லி பொண்ணு என்று திக்கி திணறி சொல்லிவிட்டு கண் மூடியவள்
பின் கண்களை திறக்கவில்லை. அடித்து பிடித்து கிராமத்திற்கு வந்து சேர்ந்தான் ரகு. கதறிக்கொண்டு இருக்கும் ரகுவை பார்த்து ஆறுதல் சொல்லக்கூட தகுதியில்லாதவளாக திக்பிரமையுடன் நின்றிருந்தாள் உதயா. பார்வதி சிரித்த முகத்துடன் தன்னுடைய பாசத்தை நிரூபித்து விட்டாள். மூத்த மகன் ரகு கொல்லி சட்டி எடுத்து நடக்க மயானம் நோக்கி புறப்பட்டாள் பார்வதி.